சமுதாயத்துல எல்லாராலையும் மதிக்கக்கூடிய, சுய அனுபவத்தையே படிப்பாக கொண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அத சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய, இதோட நம்ம இன்னைக்கு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அது நமக்கான வாழ்க்கை பாடம்ங்கிறத எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளமாக அமைச்சுக்கிட்டு சுபிக்ஷமான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடியது கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாம் உங்களுக்கு சோதனைகள் தான். என்னம்மா இது 2025 தொடங்கி இப்ப வந்து வருஷமே முடிய போகுது. இது நாள் வரைக்கும் நாங்க வந்து கஷ்டம் மட்டும் தான் பார்த்திருக்கோம். எத தொட்டாலும் நஷ்டமாகுது. எத தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பா நடக்கல. நானும் வந்து இத சரி பண்ணிடணும், சரி பண்ணிடணும்னு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல அப்படின்றது தனுஷுடைய புலம்பல் தான். இல்லையா? மறுக்கவே முடியாது இது. ஆனா இருந்தாலும் என்னதான் நடந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், உழைப்ப மட்டும் நீங்க கைவிடல. உண்மையா உழைப்பை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, செயல்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த திட்டமும், அந்த செயல்பாடும், உண்மையான உழைப்பும் உங்கள வந்து உயர்த்தாம விடாது. அதற்கு உண்டான இந்த வருஷம் முழுக்க உழைச்சேன். பெருசா எனக்கு வந்து நான் நல்லா இல்லன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா இந்த கடைசி டிசம்பர் 31க்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா மாறும். அது வந்து உறுதி. எப்படி சொல்றேன் அப்படின்னா, கிரக நிலைகள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல. ஆனா இப்ப இந்த கடைசி 2 மாதங்கள்ல நெறைய கிரகங்கள் மாற்றலாகி, நெறைய சுபகிரகங்கள் உங்களுக்கு சாதகமா அமையறாங்க. ஸோ இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது. 2026ல அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. அப்படி என்னவா எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான பதில நான் இப்ப சொல்றேன். இப்போ தனுசு ராசி கிரக நிலையில வைத்து ஆராய்ந்து பார்க்கிறப்போ, உங்களுடைய அஷ்டமத்துல குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இது வந்து அவ்வளவா நல்லது இல்லங்கிறது உண்மைதான். பாத்தியாம்மா, நீயே எடுத்த உடனே வந்து நல்லது இல்லன்னு சொல்ட்ட அப்படின்னு மட்டும் நினைச்சாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க நான் சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. நீங்க எங்க இருந்தாலும் இந்த பதிவு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா, ஒரு 10 நிமிஷம் தனிமையில உட்காந்துக்கோங்க. சரிங்களா? இத கேட்கிறப்போ, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய நெறைய குழப்பங்களுக்கு தெளிவு வரும். நெறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இது உங்களுக்கான பதிவு. உங்க வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாடம். புரியுதுங்களா? இப்போ அவ்வளவு நல்லதில்லன்னு சொல்ட்டேன். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், வளர்ச்சி வந்து தளர்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல புதுசா யாரையும் நம்பி ஏமாந்துராதீங்க. ஏமாறுறதுக்கும், நம்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பயணங்கள்ல திடீர்னு இங்க போன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா, "இல்ல அங்க போவேணா, இங்க போயிட்டு வா" அப்படின்னுவாங்க. கொஞ்ச தூரம் போன்னு சொல்லுவாங்க. கடைசியில வந்துட்டு பயணம் தொடங்குன பின்னாடி வந்துட்டு, "இல்ல இங்கும் போயிட்டு வரணும்" அப்படிங்கிற மாரி அலக்கழிப்பாங்க. தொழில்ல வந்து குறுக்கீடுகளும், தொல்லைகளும் இருக்கும். நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் கூட மீண்டும் தலை தூக்கும். ஒட்டுமொத்தமா வாழ்க்கைய முடிச்சு விடுற மாரி பலன் சொல்றியேம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. இப்போ இப்படிப்பட்ட குரு வக்ரகதியில இருக்காரு. எங்க கடகராசியில. அஷ்டமத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம்னா என்னங்க? மறையக்கூடிய இடம். அங்க எவ்ளோ பெரிய நல்லவர் போனாலும் பெருசா நமக்கு பலன் தராது. வக்ரம் அப்படின்னா உல்டா. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லதே பண்ண முடியாதவரு, நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் குடுத்துட்டு இருந்தவரு, இப்ப உங்களுக்கு அது அப்படியே எல்லாமே நல்லதா மாறுனா எப்படி இருக்கும்? ஒரே விஷயம். உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக மாறிடுச்சு. ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு, கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம், யோகம் பெற்று இந்த வக்ரம் பெறுவதால மிகுந்த நன்மைகளை உண்டாக்குறாரு. இடம், பூமி வாங்கக்கூடிய யோகத்த உண்டாக்குறாரு. எதிர்கால முன்னேற்றம் கருதி நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கடன் சுமை பாதிக்கு மேல குறைஞ்சிரும். பிள்ளைகளுடைய கல்யாண பேச்சுவார்த்தை, கல்யாண கனவுகள்லாம் நனவாக்குறாரு. இப்ப சொல்லுங்க எவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு இப்படிதான் யோகமா வேலை செய்யும். திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா நெறைய விஷயங்கள் நடக்கும். அதே போல சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்காரு. இது வந்து உங்க ராசிக்கு 6, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியானவரு. இப்போ சுக்கிரன் 6க்கு அதிபதி, 12க்கு வரக்கூடியது உங்களுக்கு யோகம். அதாவது நீங்க இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகுது. சுக்கிர மங்கள யோகத்தால சுபகாரிய பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருது. இந்த யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் தெரியுமா? உத்தியோகத்துல உயர்வு, ஊதிய உயர்வு இருக்கு. ஊர் மாற்றங்கள் கேட்டு நீங்க விண்ணப்பித்திருந்தீங்கன்னாக்க, ஊர் மாற்றம். நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம். மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். அதே போல தனுசுல செவ்வா இருக்காரு. உங்க ராசிக்கு 5, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான இவரு, உங்க ராசிக்கு வருவதால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். இல்லம் தேடி நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேரும். வண்டி வாகனம் மாற்றக்கூடிய எண்ணங்கள் இப்ப வந்து நிறைவேறும். வீடு கட்டலாம்னு நினைச்சிருந்தா தாராளமா கட்டலாம். கட்டிட வேலையாக இருந்தா இப்ப தொடங்கி பாருங்க. கடகடன்னு வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தேவைக்கற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும்.
மனம் நிம்மதியாகும். ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அதே விருச்சிக ராசியில புதன் இருக்காரு. ஆல்ரெடி சுக்கிரன் இருக்காரு. அதான் சொன்னேன். இந்த புதனை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 7, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியானவரு. இவர் வந்து 12ஆம் இடங்களுக்கு வர்றது இந்த நேரத்துல பயணங்கள் அதிகமாகும். பரபரப்பா காணப்படுவீங்க. கல்விக்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். கடல் தாண்டிலாம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல செய்திகள் பறந்து வரும். உத்தியோகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி உள்நாட்டுல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உள்நாட்டுல திரும்ப ஊரு, நாடுன்னு சொல்லிட்டு திரும்பி சந்தோஷமா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதுவே இங்க வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வெளிநாட்டுல போயிட்டு நீங்க வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நல்ல நிறுவனங்கள் இருந்து நல்ல சம்பளத்தோட வேலைக்கு அழைப்பு வரும். வெளி மாநிலம் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மாமன் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். சேமிப்பு கரைஞ்சாலும் சரிங்க, பொருளாதாரத்தை ஈடு கட்டிடுவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு முயற்சிகள்ல தடை வரும். வியாபாரம் தொழில் செய்றவங்களுக்கு குறுக்கீடுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கிர மங்கள யோகம் பலமா இருக்கு. அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு மேலதிகம் கொஞ்சம் கெடுபிடியா நடந்துப்பாங்க. ஆனா கடைசியா உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. கலைஞர்களுக்கு வரவு அதிகமா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகுது. பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். ஆனா அதற்கேற்ற பலன் உண்டு. கொடுக்கல் வாங்கல்ல எப்பவுமே தனுசு ராசி கவனமா இருக்கணுங்க. இதோட பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுங்க. உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். முன்னேற்றத்துக்கான வழி போறக்கும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதோட புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாகுது. நவீன மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. கூடவே குடும்பத்திலேயே பிள்ளைகள் வழியில பிள்ளைகளால நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு செய்திகளை கேட்பீங்க. திருமண முயற்சியில சாதகமா முடியும். மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரன் அமையும். குடும்பத்துல அப்பப்ப சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து மறையும். உறவுக்காரங்க குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ உறவுக்காரனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. குடும்பத்துல இருக்கும்போது சொல்லி வைங்க. இந்த சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. குடும்ப விவகாரங்களை பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு. அதே போல உறவுக்காரங்கிட்ட தனுசு ராசிக்காரங்கள் நீங்களும் வந்து பொறுமையை கடைபிடிக்கணும். குடும்ப விஷயங்கள்ல அவங்களுடைய தலையீடு இல்லாம நீங்க பாத்துக்கணும். அனுமதிக்கவே கூடாது. அதே போல வண்டி வாகனத்துல போகிறப்போ சற்று கவனமா இருக்கணும். கூடவே அலுவலகத்துல வேலை சுமை அதிகமாகும். சிலருக்கு வந்து பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகிட்ட பேசுறப்பவுமே பொறுமையை கடைபிடிக்கணும். சக ஊழியர்கிட்ட வந்து போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் பொறாம பிடிச்சவங்களா இருக்காங்க. மேல் அதிகாரிகளே யோசிப்பாங்க. நான் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கேன், நமக்கே தெரியாத விஷயம் அவன் செஞ்சுட்டு இருக்கான். கொஞ்சம் திறமைசாலியா இருந்தாலும் தட்டி வைப்போம். அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க. இதனாலவே தனுசு ராசிக்கு பெரும்பாலான இடங்கள்ல திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, உயர்வு கிடைச்சிருக்காது. ஆனா வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் உஷாரா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒத்துழைச்சு போற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய திறமைக்கு அங்கே அங்கீகாரத்தை வாங்கிடலாம். அனுகூலமான பலனை வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த விட அதிகமாவே வருமானம் உண்டு. மறைமுக எதிரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டிடுவீங்க. இதுல குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களுங்க. நீ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். உறவுக்காரங்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இதுவே நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பணியிடங்கள்ல நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இதோட இப்போ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்துல, ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல, குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானத்துல, கேது தொழில் ஸ்தானத்துல, சுக்கிரன் லாபஸ்தானத்துல, சூரியன் மற்றும் புதன் வந்து வக்ரகதியில, விரயஸ்தானத்துல, செவ்வா. இந்த கிரக நிலையை பொறுத்து உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் மனசுல இருந்த சஞ்சலம் மறையுது. எல்லாரையும் அனுசரிச்சு செல்வதனால பிரச்சனைகள் வந்துட்டு வராம தடுத்துருவீங்க. சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் கோவம் வரும். அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சிட்டீங்கன்னாக்க நன்மைகள் அதிகம். திடீர் பண வரவு இருக்கு. அதே போல திடீர் பண தேவையுமே உண்டாகும். ஆனா சமாளிச்சிருங்க. தொழில்ல, வியாபாரத்துல கொஞ்சம் வீண் அலைச்சலும் இருக்கும். வாடிக்கையாளர் கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிக்கணும். ஸோ ஒட்டுமொத்த தனுசு ராசி வந்து பொறுமை, நிதானம், யோசிச்சு பண்றது இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றிக்கான ஆயுதமா எடுத்துக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்கள பத்தி யாராவது விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா கூட அது வந்து பெருசா பொருட்படுத்தாதீங்க. அதுவே நல்லது. பேசின வாயெல்லாம் மூடிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்பத்துல இருக்கவங்களே சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து டென்ஷனா உருவாக்கலாம். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விட்டு குடுத்து போங்க. வீட்ல இருக்கவங்க தான் பேசுறாங்க, பேசினா பேசிட்டு போறாங்க. கடைசியில அவங்களே உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. நான் பேசினது தப்புதான் அப்படின்ற மாரி. தனுசு வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள உங்கள யாரெல்லாம் வந்துட்டு ஒதுக்குனாங்க, உதாசீனப்படுத்துனாங்க, நீங்க சொல் பேச்சை கேட்காம போனாங்க. நீங்கலாம் ஒரு ஆளான்னு கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்புக்கூடிய நிலை கண்டிப்பா உண்டு. புரியுதுங்களா? தனுசு அப்படின்னாவே அறிவால் எரியக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி. ஆன்மீகத்துல வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி. நீதியால உலகத்தை காக்கும் ஒரு தெய்வம் போல.
துணிவு, வலிமை, தைரியம், சிரமத்தை சிரிச்சுக்கிட்டே தாண்டி அசாதாரண சக்தி கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசி பார்த்தாலே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க விழுந்தாலும் எழுவாங்க. தடுமாறினாலும் தள்ளாட மாட்டாங்க. கோயிலுக்கும், குருவிற்கும், தெய்வத்திற்கும், தர்மத்துக்கும் அடிபணிஞ்சவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப கூட யோசிப்பீங்க. அட நீ வேற ஏம்மா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. அப்படி ஒரு நிலைமை இல்ல. நாங்க எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை குடுத்து தான் நடந்துட்டு இருக்கோம். தெய்வத்த தாண்டி நான் எதையும் யோசிச்சது இல்ல. ஆனா என்னவோ தெரியல. இப்ப எதுவுமே கைக்கூடி வரமாட்டேங்குது. இந்த மனநிலை இருக்கு இல்லையா? ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி ஒரு நிலை இருக்காது. புதுசா வழியும், புதுசா வெளிச்சமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. வேலைய மாத்திக்கலாமான்னு தெரியல. இடம் மாறலாமான்னு தெரியல. மன உளைச்சல் அதிகமா இருக்கு. ஒரு தெளிவு இல்ல. அ தெய்வத்துக்கிட்டயே அடிக்கடி புலம்புற மாரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? தெய்வ அருள்லயே சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கேது கருமம் இருக்கு இல்லைங்களா? அந்த கேதுவுடைய கருமம் தூர போகணும் அப்டின்னா, சுப்பிரமணியர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் தலை, மூக்கு, கழுத்து, மார்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த B12 குறைபாடு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல்ல செக் பண்ணிக்கோங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. அரசு ஊழியர்கள், தனியார் துறையில வேலை பாருங்க. விவசாயிகள், அரசியல்வாதிகள், மாணவர்கள், பெண்கள், ஆண்கள், தொழில் செய்றவங்க, குடும்பத்துல நிர்வாகம் பண்றவங்க, யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நாட்கள் தான். நீங்க செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானுக்கு திங்கட்கிழமையில அபிஷேகம் பண்ணுங்க. அனுதினமும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. பசுமாட்டுக்கு உணவு குடுங்க. பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால எத்தன பேருக்கு முடியுமோ, அத்தன பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள பண்ணுங்க. செய்யவே கூடாது. திடீர்னு கடன் வாங்குறது, பங்கு சந்தையில எந்த ஒரு அனுபவம் இல்லாம முதலீடு பண்றது, வீட்ல சண்டை போடுறது, அதேபோல இரவு நேரத்துல தனியா பயணம் பண்றது, அதேபோல கொஞ்சம் நம்ம தான் அப்படின்ற மாரி ஒரு சிந்தனைக்கு வர்றது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது, தனுசு ராசிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பொதுவா பார்த்தாச்சு. இப்போ தனுசு ராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுது. முதல்ல மூலம் நட்சத்திரம். சுய அனுபவத்தை படிப்பினாக கொண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான நாட்கள். ராசிநாதன் குரு வக்ரம் அடைவதால, வக்ர குரு முன்ன இருந்த ராசியினுடைய பலன்களை இப்போ வழங்கக்கூடியவரா மாறுறாரு. நெருக்கடிகள் விலகுது, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. திடீர்னு தடுமாற்றத்தை சந்திச்சிருந்த உங்களுக்கு சங்கடத்துக்கு ஆளாகின நிலை மாற்றம் வருது. உடைய செல்வாக்கு உயருது. மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும். சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைவதால எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வெற்றி பெறும். நினைச்சது நடக்கும். உடலில் இருந்த சங்கடம் விலகுது, பிரச்சனைகள் விலகுது. நீண்ட நாட்களாக இழுபறி கிடந்த வேலைகளை முடிவு கொண்டு வருவீங்க. புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற கனவுகள் நனவாகுது. பணியாட்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்குதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படுது. குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவீங்க. நோய் நொடி வம்பு வழக்கு இந்த மாதிரி சங்கட நிலை மாற்றம் பெறுது. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுத்துங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் மீதான கவனம் அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் ராஜ கணபதியை வழிபாடு செய்ய ராஜா போல வாழ்க்கை அமையும். சங்கடம் நீங்கும். நன்மைகள் தொடரும். அடுத்து பூரணம் நட்சத்திரம். நெருக்கடியே வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே நன்மை தரக்கூடிய நாட்கள் தான். லாபாதிபதி சுக்கிரன் இனி உங்களுக்கு நன்மை கொடுப்பாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அவங்களால சில அனுகூலத்த அனுபவிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்களின் மூலம் மனநிறைவும், எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். மத்தவங்க பாராட்டக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் மத்தியில பலம் கூடுது. எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் தேடி வருங்க. வியாபாரம் பார்க்குறீங்க, இல்ல தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா வருமானம் அதிகமாகும். ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் துறையில வேலை பார்க்குறீங்களா, தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடுதுங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது. பெண்களுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட ஆதரவு கிடைக்குது. சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீண்ட நாளா வராம இருந்த பணம் கைக்கு வரும். புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். ஒட்டுமொத்தமா இனி உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாட்கள் தான். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. நீடித்த நிலைத்த பேரு புகழும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்த உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இன்றைய வாழ்க்கை பாடத்தை எதிர்காலத்துக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லி சுபிக்ஷத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சது சாதிக்கூடிய நாட்களாக அமைய போகுது. உடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது கொஞ்சம் எதிர்பாராத செலவுல இழுத்து விடுவாரு. ஆனா உங்களுக்கு ஆதரவாக இருந்த பெரியவங்க இன்னைக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாம போவாங்க.
விரையாதிபதி செவ்வாய் ஒரே ஸ்தானத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால இடம், வீட்டை விற்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். மருத்துவ செலவு கூட அதிகமாகும். அதே போல சகாயஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய ஆயுள்காரகனான சனியும், யோகக்காரகனான ராகுவும் உங்களை பாதுகாக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன சூரியனா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி சொன்ன இந்த செவ்வாயா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலையும், எப்பவுமே கெட்டது பண்ணி பழக்கப்பட்ட சனி பகவான், ராகு பகவான் உங்களை பாதுகாத்து நிக்கிறாங்க. நீங்க குடுக்கல நான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? சோ இதனால தொழில் நிறுவனம் நடத்துறவங்களுக்கு எதிர்பார்த்தபடியே பணியாளர்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும். பொருளாதார நெருக்கடி, உடல்நிலையில பாதிப்பு எல்லாமே சரியாகுது. இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மன நிம்மதி இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகி போகுது. லாபாதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா இருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படுது. பொன் பொருள் சேருது. எதிர்காலம் எப்படிப்பட்ட எதிர்காலமா அமையணுங்கிற உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நனவாகும். சிலருக்கு உறவுக்காரங்க விட்டு விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ள முன்னணி நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டாகும். நல்லதே நடக்கும். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில நான் பார்க்காத கஷ்டம் இல்ல, பண்ணாத முயற்சி இல்ல, போகாத இடம் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள இருக்கிறதுனால வாழ்க்கை நம்ம இலக்கை நோக்கி இன்ச் பை இன்ச்சாவது நகர்ந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நேரம் காலம் நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டோமா, கொஞ்சம் ஏதாவது தெய்வ சப்போர்ட் இருந்தா சொல்லேன். அந்த பரிகாரத்தை பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அனுதினமும் ஓம் நமோ நாராயண. தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு பெருமாள் துணை வேணும். குருவின் கிருபை உயரும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதால. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குருவருள் இருந்தா திருவருள் நிச்சயம். ஏன் இதனால திருமாலுடைய அருள் நீங்க தேடி போனாக்க குரு பகவானும் உங்களுக்கு துணையா வருவார். வாழ்க்கையில் கூடிய தடைகள் குறையும். ஆன்மீக ஞானம், மன அமைதி கிடைக்கும். அதே போல காலை நேரத்துல அனுதினமும் துளசி செடிக்கு முன்னாடி நின்று ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. தனுசு ராசிக்கு பாக்கியம், செல்வம், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போல அனுதினமும் காலை மாலையில உங்களுடைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏற்றி தீப தூபம் ஆராதனை காட்ட சனி, ராகு, கேது இவங்க தரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். அதே போல வாரந்தோறும் திங்கக்கிழமை சிவபெருமான நீங்க ஆராதிக்கணும். அவரு கட்டாயம் வில்வ இலைகளால அர்ச்சனை பண்ணும். 1 லிட்டர் பால், இல்ல பால் அபிஷேகமோ இல்ல நீர் அபிஷேகமோ ஏதாவது ஒரு அபிஷேகத்தை நீங்க செய்யணும். உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்க. மனக்குழப்பம், உடல் சோர்வு, குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் குறையும். செவ்வாய்க்கிழமை முருக பரிகாரம் ரொம்ப முக்கியங்க. இது உங்களுக்கு தனுசு ராசிக்கு கேது பகவானுடைய பலம் இல்லைங்க. அதனால நீங்க முருகப்பெருமானுடைய கிருபையை அவசியமா தேடணும். சோ செவ்வாய்க்கிழமையில சிவப்பு நிற மலர்கள், பஞ்சாமிர்த அபிஷேகம் இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி, கேது தரக்கூடிய துன்பம், துயரம் குறையும். வேலையில் கூடிய தடைகள் ஆகலும். குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகமாகும். வியாழக்கிழமையில குருவை மகிழ்விக்கணும். தனுசு ராசியுடைய அதிபதி குரு. இது ரொம்ப முக்கியம். மஞ்சள் குங்குமம், கனக துர்க்கைக்கு, பசுமாட்டுக்கு வாழைப்பழம், பசும்புல் கொடுங்க. உங்களால முடிஞ்ச ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வயதானவர்கள் யாராவது இருந்தாக்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. மாதம் உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாயில இருந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தோ, ஒரு 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 வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தோ, இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்ல அவங்களுக்கு ஏதோ கொடையோ, செருப்போ ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணி கொடுங்க. இதனால செல்வ வளம் பெருகும், பாக்கியம் கிடைக்கும், தெய்வ அருள் துணை வரும், தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். அதே போல மாதம் அமாவாசையில திருப்பதி இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குரு, ராகு, கேது தரக்கூடிய பிரச்சனைகள் தனுசு ராசிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனைகள் இருந்து மறையணும்னா. அதே போல முருகனுக்கு உங்களால எப்பெல்லாம் போக முடியுமோ பழனி மலைக்கோ இல்ல திருப்பரங்குன்றமோ, முருகப்பெருமான் எங்க இருக்காரோ உங்களுக்கு எந்த கோயிலும் ஓகேன்னு தோணுதோ அங்க போயிட்டு வாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அதுல ஒவ்வொரு மாதமும் சிவன் கோயில்கள்ல நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ நாட்கள்ல குரு சனியுடைய பாவ கணக்கு குறையும். சிறப்பான பரிகாரம் சொல்றேன், இது ரொம்ப முக்கியம். குடும்பத்துல கூடிய பெரிய பெரிய தடைகள்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அது குறையணும்னா 9 விதமான தானம் கொடுக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பொருள் தானம் செய்யறது ரொம்ப முக்கியம். மஞ்சள் குருவிற்கு, கருப்பியல் சனிக்கு, வெந்தயம் கேதுவுக்கு, சிவப்பு துணி செவ்வாய்க்கு. சரிங்களா? அதே போல பித்ரு தோஷம் நீக்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. மாசத்துக்கு ஒரு முறை கங்கை தீர்த்தம், வீட்டுல தீல ஹோமம் இதை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. அதே போல அமாவாசையில உங்களுக்கு பித்ருக்களுக்கு வழிபாடு வைங்க. மனசுமை குறையும், வாழ்க்கையில உங்களுக்கான ஆன்மீக சக்தி மேம்படும். அதே போல அனுதினமும் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். பணம், கல்வி உயர்வுக்கு இவரு. சனி பகவானுக்கு சனிக்கிழமையில ஓம் சனீஸ்வராய நமக இது 108 முறை. சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் குறையும்.
கேதுவுக்கான மந்திரம் ஓம் கேதுவே நமக 108 முறை. திடீர்னு ஒரு சங்கடம் வருது. நம்மளே வந்து அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, அதெல்லாம் வராது. ஏன்னா கேது தான் உங்களுக்கு இது நிக்கிறாரு. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் சனி, கேது உங்க கஷ்டம் குறையணும் அப்படின்னாக்கா, காமமும், கோபமும் கட்டுப்படணும். வாக்கு வன்முறையை தவிர்க்கணும். பொய் சொல்லக்கூடாது. கேது வந்து ரொம்ப கஷ்டம் குடுத்துருவாரு. குருபலம் அதிகரிக்கணும். காலை நேரத்துல கொஞ்சம் மஞ்சள சேர்த்து குளிச்சுக்கோங்க. மஞ்சள் நிற பொருட்கள வீட்ல பயன்படுத்துங்க. அதேபோல அதிகமா தனுசு ராசிக்காரங்க பெண்கள மதிச்சு நடந்துக்கணும். பெண்கள மதிக்கல அப்படின்னாவே குருபலம் குறைஞ்சிரும். குருபலம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ, அந்த அளவுக்கு தனுசு வந்து முன்னேற முடியும். அதேபோல தானம் குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாழைப்பழம், மஞ்சள், புத்தகம், கல்விக்கு உதவி பண்றது, பசுமாட்டுக்கு உணவு குடுக்கறது, உணவு தானம் குடுக்கறதுலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. திரும்பவும் சொல்றேன், நீங்க செய்யவே கூடாது. நிலம் வாங்குறது, குடும்பத்துக்குள்ள சண்டை போடுறது, கோவத்துல முடிவெடுக்கிறது, திடீர்னு கடன் வாங்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பரிகாரம்லாம் பண்ணியே ஆகணுமா? அப்படின்னு கேட்டா கூட, அத பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு பயபக்தியோட என்னென்ன வேலைகள செய்யணுமோ, நேர்மைய கடைபிடிச்சு செஞ்சுட்டாலே போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் தான். ஆனா, இத கரெக்ட்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, சத்தியங்க இதுல பலிக்கும். இந்த பரிகாரம்லாம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஆனா, என்னதான் வந்து தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும், அதுல நீச்சல் அடிச்சு தாண்டி வரக்கூடிய சக்தி உடையவங்க தான். ஆன்மீக ஒளி, குருவின் அருள், சிவனுடைய ஆசீர்வாதம் இது எப்பவுமே உங்க வாழ்க்கையில சேர்ந்து தான் இருக்கு. ஏன்னா, அப்பப்போ கொஞ்சம் தடைப்படுது. அதுக்கு தான் இந்த பரிகாரம். ஆனா, தடை வந்து என்னைக்குமே தனுசு ராசிக்கு நிலைக்காது. சோ, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே தனுசுவிற்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கும். நீங்க விதியால சோதனைக்கு உட்பட்டாலும், நியாயத்தால உயர்த்தப்பட்டவங்க. குரு உங்களுக்கு கொடுத்த 2 வரம் இருக்கு. நம்பிக்கை, ஆர்வம். இந்த 2 சக்தியுமே உங்கள வந்து ஒருபோதும் தரையில புடிச்சு தள்ளாது. இனி வந்து பரிசு உண்டு, அன்பு உண்டு, வெற்றி உண்டு. உங்களுடைய வாழ்க்கை வந்து இருட்டுல தொடங்கி ஒளியில முடியுது. இதுதான் இனி வந்து தனுசு ராசியுடைய சிக்னேச்சரே. இதனால நம்பிக்கையை கைவிடாதீங்க. நேரம் வந்துருச்சு. உங்களுக்கான வாழ்க்கைக்கான வெளிச்சம் வந்துருச்சு. குருவின் ஒளி உங்கள வழிநடத்தும். சிவனுடைய அருள் உங்கள காக்கட்டும். முருகப்பெருமானுடைய வீரம் உங்கள உயர்த்தட்டும். நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கமெண்ட் பாக்ஸ்ல இந்த பதிவு பத்தின எந்த கருத்துக்களா இருந்தாலும் தெளிவுபடுத்துங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.